அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 26வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, திசைவேலர் வந்து அந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தார். எங்கே அப்படின்னா அந்த 3 மாளிகையுமே சுற்றி பார்த்தாங்க. அதில் எதுவுமே சரியாக வரையலை அப்படின்ட்டு திசைவேலருக்கு ரொம்ப கோபம். அந்துவனை ரொம்ப திட்டிடுறாரு. இதை நீங்கள் மறுபடியும் மாற்றி வரைங்க அப்படின்னு கோபமாகவே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அதாவது மதுரையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை பாகனை போட்டு அதாவது அல்லைங்கரனை போட்டு நீ தான் தவறு பண்ண, உன்னுடைய தவறை நீ ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி முஷுகுந்தர் அப்படிங்கிற அமைச்சர் பேசினார். அவரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. யானையை விரட்ட சொல்கிறாங்க. இவன் முன்னாடியே ஓடணும், அதுலேருந்து தப்பிச்சுட்டா நீ நல்லவன், அது தப்பலை, அப்படி செத்துட்டா நீ நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாரு. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இனிவரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கதை. திசைவேலர் சொன்னது கேளுங்க. அந்த பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் உள்ள ஓவியத்தை எல்லாம் திருப்பி திருத்தி வரைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்துவன் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம என்னன்னு திருப்பி வரைஞ்சாலும் அது தவறாக தான் போகும், மறுபடியும் அவர் திட்டுவார், அவருடைய வசப்பாடுறதுக்கு நான் ஆளாக முடியாது, நீங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதாவது நீல நிறமாக ஆக்கிட்டு நம்ம புதுசாகவே நம்ம வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்துவன் சொல்கிறாரு மற்ற ஓவியர்கள் எல்லார்ட்டையும். சரின்னு அந்துவன் சொன்னதுக்கு படியே எல்லாருமே பணியை தொடங்கிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இளமருதன் நிற்கிறாரா. இளமருதன் யோசிக்கிறாரு, ஆஹா நம்ம பாண்டரங்கத்தில் இங்கே இதை வச்சோம் இல்லையா, தேவாங்க வச்சோம் இல்லையா, அதுக்கு என்னாச்சுன்னு தெரிலையே, இது பெரிய சிக்கலாகிடுமே அப்படின்னு நினச்சிட்டு அதை உடனே தேவாங்க வேறு இடத்துக்கு மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பாண்டரங்கத்துக்குள்ளே போய் அங்கிட்டும் இங்கிட்டும் தேடுறாரு இளமருதன். அங்கே எங்கேயுமே காணாம். ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையிலே பார்த்தா அந்துவன் நிற்கிறார். அந்துவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா மன்னிச்சிடுங்க, நான் அந்த தேவவாக்கு விலங்க இங்கே தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஏன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, நான் அந்த கூண்டை எடுத்துகிட்டு போயிடுறேன்யா, என்ன இவர் திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கூண்டை கையில் தூக்குறாரு. உடனே இல்லை இதை தூக்காத, இது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அந்துவன் சொல்கிறாரு. ஏன்னா நான் இங்கே ஓவிய பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் நான் இது கூட விளையாடும்போது கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, இது என் கூட நல்லா விளையாடுது, இது என் கூடவே இருக்கட்டுமே, எனக்கு வச்சுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு குழந்தைய போல் தன்மையை கேட்குறாரு அந்துவன். இவருக்கு அந்த இடத்துல நம்ம இளமருதனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர்கிட்ட போய் எப்படி மறுப்பு சொல்கிறது, சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியேறாரு. அந்துவன் இழந்த பழம் இருக்குல்ல, அதை உள்ளே உருட்டி அந்த கூண்டுக்குள்ளே போடுறாரு. தேவாங்க ரெண்டுமே அப்படி தலையை மெல்ல மெல்ல நீட்டி அந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்ருதுங்க. அரண்மனையின் வளாகத்தில் மிக பழமையான மாளிகை ஒன்று இருந்திருக்குங்க. அந்த மாளிகை பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசில அரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது பச்சை நிற மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட அரங்குங்க. எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அந்த பாண்டியர் குலத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க அங்கேருந்து தான் தொடங்குவாங்க. அப்படி இந்த திருமணத்தின் முதல் நிகழ்வும் அங்கேருந்து தான் தொடங்குது. நம்மளே எப்படி வசதியாக இருக்கோமோ வசதியாக இல்லையோ, நமக்குன்னு ஒரு நல்ல நிகழ்வு நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதிலேருந்து தொடங்குவோம்ல. இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு நேர்மறை எண்ணம் இருக்கும், இந்த இடத்துல தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுபோல் அவங்க பரம்பரையாக அந்த மாளிகையை தான் எதாக இருந்தாலும் நல்லதை தொடங்குவாங்களாம். அங்கே மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது, அவங்க சொந்த பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரச குடும்பத்தினர் மட்டும் அங்கே கூடியிருப்பாங்க. அதில் அங்கே யார் இப்போ வித்தியாசமாக ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திசைவேலர் இருக்கார். நீங்கள் எதுவும் சொன்னீங்க அங்கே மற்றவருக்கெலாம் அனுமதி கிடையாது, அவங்களுடைய சொந்த பந்தம் தான் இருக்கணும் அப்படிங்கிற போது திசைவேலருக்கு மட்டும் எப்படி அனுமதி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திசைவேலர் நல்ல காலம் குறிக்கக்கூடியவர் இல்லையா, இன்னைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அது அவருக்கு தெரிகிறதுனால காலத்தை அறிஞ்சவங்களுக்கு அதிகாரத்தில் எல்லா கதவுமே திறந்து தாங்க இருக்கும். அப்படி தான் நம்ம திசைவேலருக்கும் அந்த கதவு திறந்தே இருக்குங்க. அரச குடும்பத்து பெண்களும் ஆண்களும் அப்படி பேர் அலங்காரத்துடன் அங்கேருந்து அமர்ந்துடுறாங்க. வணிக குடும்பத்தின் அணிகலன்கள் அப்படியே மின்னிட்டு இருந்திருக்கு. ஒருத்தர் பார்த்து அப்படியே வியப்பட்டுருக்காங்க. ஒரு இடத்துல மொத்தமாக எல்லா பெண்களும் இருக்கையில் நம்ம அதைத்தானே பார்ப்போம், அவங்களுடைய ஆடை அழகங்காக இருக்குது, அவங்க அலங்காரம் அழகாக இருக்குது, இவங்களுடைய நகை அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டுமே இல்லாமல் எல்லாருமே நிறைய நகைகள் போட்டு அழகாக உட்காந்துருக்காங்க. அங்கே மாமன்னர் குலசேகர பாண்டியனும்
சூழ்கடல் முதுவனும் 2 பேரும் வந்து உள்ளே நுழையிறாங்க. அதாவது புதிய விற்பனுடைய அப்பாவும் நம்ம பொற்சுவையோடைய அப்பாவும் உள்ளே நுழையிறாங்க. 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 தாண்டி இருக்குங்க. நெடு உயரமும் உடல் வலிமையும் தோளில் புரளும் அந்த வெண்முடியும் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் முக அமைப்பு மட்டும் வேறு வேறு ஆள் அப்படிங்கிறத காட்டுது. மற்றபடி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆழ்கடலின் உப்பங்காற்று காலம் முழுவதும் படிந்ததன் அடையாளத்தோடு இருந்தது சூழ்கடல் முதுவனின் முகம். இளம் வயதிலே செங்கனூர் முற்றுகையின் போது வெட்டப்பட்ட கீழுதட்டின் தழும்பு இன்னைக்கும் மறையலங்க அந்த குலசேகர பாண்டியனுக்கு. 2 பேரும் வந்து முழுநிலை அலங்காரத்தோட அந்த அரங்குக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க. மனம் குவிந்து உடல் விழுந்து அப்படி வணங்கி எழுந்து அனைவரும் அந்த சமமான ஒரு உயரமான போட்டிருப்பாங்கல்ல அங்கே போய் வந்து 2 பேரும் அமர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தொடர்ந்து நம்ம மணமகன் யார் புதிய விற்பன் வர்றாரு. சற்று குறைவான உயர்ந்தாங்க, ஆனால் வலிமை மிகுந்த உடல் வாகுங்க. முழு அலங்காரத்தோடு வந்த அவர் கொஞ்சம் தந்தை இருப்பார்ல அவருக்கு பக்கத்தில் ஒரு இருக்கை போட்டிருக்காங்க, அதில் வந்து அமர்ந்துக்கிறாரு. இப்போ எல்லாரும் யாரை எதிர்பார்த்துட்ருப்போம், எல்லாரும் வந்து அமர்ந்துட்டாங்க. மணமகனும் வந்து அமர்ந்துட்டார். அடுத்து யார், மணமகள் பொற்சுவைக்காக எல்லோருமே காத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சூழ்கடல் முதுவனுடைய கண்களில் ஒரு செருக்கு இருக்குது. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மக தான் வரப்போகிறா அழகி, அவளுக்காக தான் அனைவரும் காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செருக்கோடு அமர்ந்திருக்காரு. இப்போ வந்து தோழிகள் வந்து அந்த பொறிச்சுவை இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிகிட்டு உள்ள நுழையிறாங்க. 9 விதமான மணிகளை அப்படி வரிசையாக பொருத்தி ஒற்றை கொடி போல் உச்சந்தலையிலிருந்து முன் சரிந்திருந்துச்சுங்க அந்த தலைப்பாலை. நீல நிற கச்சை அணிஞ்சிருந்தாவ இப்படி ஒரு வண்ணத்தில் மெல்லிய துணியை இதுவரை அந்த யாருமே பார்த்ததில்லைன்னா பார்த்துக்கோங்களே. காலடியில் ஒளிபட்டு மின்னும் பொற்சலங்கையிலிருந்து அப்படி நம்ம நடந்து வரையில் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும்ல, அது அவங்களுடைய அழகையே வந்து வர்ணிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். பொற்சுவையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் மட்டும் வந்து மயங்கி நிற்கலை, பெண்கள் கூட மயங்கி தான் நிற்கிறாங்க. அப்படியே கருவிழிகள் நகர்த்த முடியாமல் அப்படி எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பொற்சுவை அப்படி நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தலையை தாழ்த்தி தான் நடந்து வர்றாங்க, கொஞ்சம் வெக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்து வர்றாங்க. தன்னுடைய அலங்காரங்களை கடந்து அவங்களுடைய ஆள் மனதை பார்க்கக்கூடியவங்க அங்கே யாருமே கிடையாதுங்க. அந்த அவையில் தந்தைக்கு பக்கத்தில் ஒரு இருக்கை போட்டிருக்காங்க, அதில் போய் நம்ம பொற்சுவை அமர்ந்துடுறாங்க. அவங்க வந்து அதிகமான நகையெல்லாம் எதுவும் போடலைங்க, ஆனால் அணிந்திருந்த எந்த ஒன்றையும் இதற்கு முன்னாடி யாருமே பார்த்ததில்லை, யாரும் அணிஞ்சதில்லைன்னு வச்சுக்கோங்க. பாண்டிமாதேவியின் தோழிகள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது அரசி இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன பெரிய வணிகன் மகள்னு சொன்னாங்க, ஆனால் அவள் கழுத்தில் ஒரே ஒரு அணி மாலை தான் அணிஞ்சிருக்கான், அதுலேயும் ஒரே ஒரு முத்து தானே இருக்குது, என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பொதுவாகவே வந்து மக்கள் அப்படி தானே பேசுவாங்க, எவ்வளோதையும் அதிகமாக போட்டாலும் அப்படி தான் பேசுவாங்க, ஒன்றுமே போடாமல் ஒன்று போட்டாலும் குறைவாக தான் பேசுவாங்க. இவ்வளோ பெரிய வணிகன் மகளாக இருந்துட்டு ஒரு நகை போட்டு வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் பேசுவாங்க. அவள் அழகில் வந்து ரொம்ப தேவதையாக இருந்தாலும் அணிகலன்னு எதுவுமே போடலைங்க, ஒரே ஒரு பொருள் தான் போட்டிருக்கா. உடனே அந்த இன்னொரு பொண்ணு அங்கேருந்து சொல்கிறாங்க, இடம்புரி சங்கு 1000 சூழ்ந்தது தான் வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கு 1000ல் 1 தான் வலைநிலை வடிவில் இருக்கும், அது கொண்டு தான் அணிகலனை செய்ய முடியுமா. அந்த சிறப்பு கண்ட வலம்புரி சங்கு இதுவரை வந்து 2 தான் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யவன அரசியாரின் தலைமுடியில் இருக்குது, இன்னொன்று இந்த பொற்சுவையின் கழுத்தில் இருக்குதான். அவளின் மறுமொழியை கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. அப்படியா அப்படின்ட்டு திருப்பி வந்து அரங்கு வந்து அமைதியாயிடுச்சு, எல்லாருமே அமைதி ஆகிட்டாங்க. அவள் ஒரே ஒரு பொருள் போட்டிருந்தாலும் எவ்வளவு விலை மதிப்பானது யார்கிட்டையுமே இல்லாத போட்டிருக்கா அப்படிங்கும்போது எல்லாருக்கும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா, அதோடு அமைதி ஆகிட்டாங்க, யாருமே எதுவுமே பேசலை அந்த கூட்டத்தில். உடனே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு வயதானவர் வர்றார், அதாவது அந்த பாண்டியர் குலத்தில் ரொம்ப முதியவர் அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெண் முதியவள் வர்றாங்க, அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அந்த பெண் வந்து ஒன்று கொண்டுட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு, அதில் வந்து மஞ்சக்கிழங்கு வெத்தலை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நிச்சயதார்த்தம் அப்படின்னா பாக்கு வெத்தலை மாற்றுவோம் இல்லையா, அந்த தட்டு வச்சுருக்காங்க. இதை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா குலசேகர பாண்டியன் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்கி அந்த சூழ்கடல் முதுவன் அவர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, மாற்றிக்கிறணும் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த சூழ்கடல் முதுவன் அதை வாங்கிக்கிட்டு தங்களோட வழக்கப்படி அந்த பொன்னிற தட்டை இன்னொரு தட்டு இருந்ததை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதுலேயும் மஞ்சள் சூளை நடுவில் வெத்தலை இருந்துச்சு. முன்னொரு மரபுப்படி 2 பேருமே வெத்தலை மாற்றி மனம் முடிக்க வாக்கு கொடுத்துட்றாங்க.
முறைப்படி மணவிழா இந்த கணத்திலிருந்து தொடங்குதுங்க. 2 மாதங்களில் 6 நிகழ்வுகளாக இந்த மணவிழா இனி நடக்கும். நிறைவாக மணமாலை சூடலுடன் விழா முடிவு பெற்றுருங்க. அந்த மாதிரி தான் இப்போ அங்கே மணவிழா ஆரம்பிக்கட்டும். இப்போ இங்கே அதாவது பரம்பு நாட்டில் என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம பாரி, கபிலர், அப்புறம் உதிரன் இவங்க எல்லாரும் அந்த பேரெலியை பிடிக்க வந்தாங்கல்ல, இங்கே பிடிச்சிட்டாங்கல்ல, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ உதிரன் ஒரு பாறையை நகற்றாரு. அதுக்குள்ளே ஒரு பெரிய எலி இருந்து ஒடியாருது. அதை வேகமாக விரட்டிட்டு போகிறாரு. அந்த எலியை காணோம். இருந்தாலும் விடலை, வேகமாக இழுத்து அந்த எலியை குத்திடுறாரு. பாரியும் நம்ம கபிலரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. பாரியை பற்றி எண்ணற்ற கதைகளை சின்ன வயசு முதல் கேள்விப்பட்டிருக்காரு நம்ம உதிரன். பாரியுடைய அறிவு நுட்பம் யாருக்குமே வாய்க்காது அப்படின்னு கூட எல்லாருமே அந்த ஊரில் சொல்லுவாங்க. மற்ற வீரர்கள் எல்லாருமே பேரெலியை வேட்டையாடத்தான் நம்ம பாரி வந்திருக்காரு, அதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாரியுடைய கவனம் வேறொன்னா இருக்குது. அதுக்கு யார் இதை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதிரன் கண்டுபிடிச்சிடுறாரு. இவர் வேறு ஏதோ காரணமாக தான் இங்கே வர்றாரு அப்படிங்கிறத. உதிரன் நம்மளை பாரி ஏதோ வேறு மாதிரி கவனிச்சுட்டு வர்றாரு, நம்ம மேலே ஏதாவது தவறு கண்டுபிடிக்க போகிறாரா என்னன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனையில் உதிரன் இருக்கார். உடனே அந்த இடத்துல நம்ம எலியை பிடிச்சதுக்காக எல்லாருமே பாராட்டுறாங்க நம்ம உதிரனை. உடனே இவர் கேட்குறாரு நம்ம கபிலர், என்னப்பா எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ எதுவுமே நம்ம உதிரனை பாராட்டலையே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அந்த எலியை தான் பாராட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், தடித்த உடலை கொண்டதால் அந்த பேரெலியால் வேகமாக ஓடவோ சிற்றடுக்குகளுக்குள்ள நுழையவோ முடியாது. அப்படி இருந்தும் எத்தனையோ விலங்குகள்கிட்ட இருந்து அது தப்பி உயிர் வாழுது அப்படின்னா அதோடைய தந்திரம் தான் காரணம். சமவெளியில் இருக்கும் நிறைய தந்திரத்தை விட மலைமுகட்டில் இருக்கும் பேரெலியின் தந்திரம் ரொம்ப வியக்கக்கூடியது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்படி என்ன தந்திரத்தை அந்த எலி இப்போ பண்ணி பிடிச்சி நீ உதிரனை பாராட்டாமல் இருக்க அப்படின்னு நம்ம கபிலர் மறுபடியும் கேட்குறாரு. ஆமாம், பாறையிலிருந்து வெளியே வந்த எலியும் உதிரன் குத்தி தாக்குனார்ல எலி, அது வேற எலி. உள்ளிருந்து வந்த எலி வலப்புறம் ஓடின வேகத்தில் ஒரு சின்ன புதர் இருந்துச்சு அவன் காலடிக்கு பக்கத்தில், அதில் போய் ஒளிஞ்சுக்குச்சு. வேற எலி எதிர்பாராத விதமாக மாட்டிக்கிடுச்சு. அதைத்தான் நம்ம உதிரன் குத்தினாரு அப்படின்னு. அப்படியா, நீயா அதை அங்கனுக்குள்ளே அப்போவே சொல்லலை அப்படின்னு நம்ம கபிலர் கேட்குறாரு. அது எனக்கு தப்பிச்சு போகிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கு, நான் எப்படி அதை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. எதிர்பாராத மறுமொழியாக மட்டும் இல்லை, வேட்டையின் ஒழுங்குக்கு எதிரான மறுமொழியாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கபிலருக்கு அந்த இடத்துல தோணுது. சரி, வேட்டைக்கு பொருள் என்ன பாரி அப்படின்னு நம்ம கபிலர் கேட்குறாரு. தாக்குதலும் தப்பித்தலும், நீங்கள் எந்த பக்கம் இருந்தும் இந்த விளையாட்டை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. நீ எந்த பக்கம் இருந்து இதை பார்த்த அப்படின்னு நம்ம பாரி கபிலர் கேட்டதுக்கு, வேட்டையை நான் எப்போதுமே தப்பிச் செல்லும் விலங்கின் பக்கம் இருந்து தான் பார்ப்பேன். இந்த வேட்டையில் உதிரனின் விளையாட்டு வேறு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் எந்த பக்கமும் சாராமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறார். அப்படியா, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், உதிரனின் செய்கை அப்படி. அவன் வேணும்னே தப்பிக்க முடியாத பேரெலியாக பார்த்து தான் வேட்டையாடிட்டு இருக்கான். நானும் முதல்ல இருந்து கவனிச்சுட்டு வர்றேன். அந்த எலி கொண்டு உங்களுக்கு ஆடை நெய்ய எண்ணுறேன் போல அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. பாரி சொல்வதன் விளக்கம் கபிலருக்கு புரியலைங்க. தப்பிக்க முடியாத பேரெலியை கொண்டு மட்டும் ஆடை நெய்வதன் பொருள் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. புரியவில்லையா? என்றென்றும் உங்களை பரம்பு நாட்டிலே வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிடுறாரு. பாரி சிரித்ததும் ஒரு கணம் கொஞ்சம் ஒரு மாதிரி கபிலர் அப்படியே நின்றுடுறாரு. நின்றுட்டு ஒரு கணம் கழித்து கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் என்னத்தான் வேட்டையாடி கொண்டிருக்கிறீங்களாப்ப அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் சொல்கிறாரு. பிடிபட்ட பிறகு யாராவது பிடிச்சு வைப்பாங்களா, வேட்டையாடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டு அடங்கா சிரிப்பு தான் நம்ம கபிலருக்கு. மறுபடி, அப்பா, கூடு என்பது பறவைக்கான தங்கும் இடம், ஆனால் வானம் தானே வாழிடம் அப்படிங்கிறாரு. அதாவது நான் இங்கே எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மைதான், ஒரு நாள் உங்களின் வானமே நாங்களாக விரிந்திருப்போம் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. பாரியுடைய தோழமை எல்லை கடந்து விரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. மலையின் கீழ்த்திசையில் ஊசி புகை ஒன்று மேலிருந்து மேலே வந்துட்டே இருந்துச்சு பேசிகிட்டு இருக்கும்போது. அதை வேட்டையாடிக்கிட்டு இருந்தவங்க பாறைக்கு பின்னாடி இருந்தனால அவங்களுக்கு யாருக்குமே தெரியலை. இவங்க பாறையின் மேலே நிற்கிறாங்கல்ல, அதனால நம்ம கபிலருக்கும் பாரிக்கு மட்டும் அந்த ஊசி புயல் தெரியுது. அப்படியே நீளமாக ஒல்லியாக ஒரு புகை மாதிரி போயிட்டே இருக்குது. உடனே அதை கவனிச்சுக்கிட்டே நிற்கிறாரு நம்ம பாரி. உடனே நம்ம கபிலர் கேட்குறாரு, அது என்ன மிக தொலைவில் அப்படி ஊசி புயல் மாதிரி என்னமோ ஒன்று போயிட்டே இருக்குதே மெல்லுசா அப்படின்னு கேட்குறாரு. உடனே, இல்லை, அங்கே யாருக்கோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்
அதுதான் அந்த ஊசி புயல் அப்படிங்கிற மாதிரி ஊசி புகை அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. பாரி சொன்னோட அங்கே உதவியா, அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்கும் யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த படர்ந்து கிடக்கும் அந்த சென்றி கொடி அப்படின்னு ஒரு கொடி இருக்குது, அதை பறித்து தீ கற்கள் இருக்குல்ல அதை வச்சு தீ மூட்டுவாங்க. அந்த கொடியில் தீயெலாம் பற்றி எரியாது, புகை மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒல்லியாக. அந்த மாதிரி கசியும் புகை வந்து கீழெல்லாம் படராது, அப்படியே அருந்து விடாமல் மேலே எழும்பி போயிட்டே இருக்கும். அது எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த புகை ஊசி புகை வந்து நமக்கு தெரியும். உடனே அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு மக்கள் எல்லாம் போயிடுவாங்க, யாராவது ஒருத்தர் அவங்கள போய் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு பாரி சொல்கிறாரு. சரி, அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்ய வீரர்களை அனுப்பாமல் நீ அப்படி நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இன்னமும் ஒரு ஊசி புகை வந்துட்டுருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாரு. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அங்கே யாரோ போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இன்னொரு புகை வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டேன், நான் காப்பாற்றிடுறேன், இனி யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செடியில் இந்த மாதிரி புகையை உருவாக்குவாங்க. அதுதான் இன்னொரு ஊசி புகை, அவங்க யாரோ காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு. பாறைகளை சூழ்ந்தபடி அந்த பேரெலியை விரட்டிட்டு அங்குமிங்குமா ஓடிட்டு இருந்தாங்க வீரர்கள். இந்த பேரெலியை பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வந்து அங்கே உதிரன் செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வேகமாக கீழே இறங்கி போகிறாரு. மற்றவங்க யாரும் ஏன் இது இவ்வளோ வேகமாக இறங்கி போகிறான் அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம பாரியும் பார்த்துடுறாரு. உடனே பாரியும் அந்த இடத்துல எந்த இடத்துல இறங்கி போகிறானோ ஒரு சர்க்கிளில் அவரும் வேகமாக இறங்குறாரு. ஆனால் நம்ம கபிலரை மட்டும் அங்கே இருக்கபடி சொல்லிடுறாரு. அவர் மட்டும் வேகமாக உதிரன் பின்னாடி இறங்கி வர்றாரு. உதிரன் போனது ஒரு மரத்தோட அடிவாரத்துக்கு. அந்த மரம் வந்து தனித்திருக்கு. அந்த மரத்தோட பேர் வந்து வண்டுகடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தின் இலைகளுக்குள்ள வண்டு பறந்தாலோ கிளைகளின் மீது உட்கார்ந்தாலோ கொஞ்ச நேரத்திலே மயங்கி கீழே விழுந்துடும். அதன் பிறகு மயக்கம் தெரியாமலே செத்து கூட போயிடும். இறந்ததை மொய்ப்பதற்கு கூட எதுவுமே பக்கத்தில் வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். காட்டின் மிக அரிதான மரங்களில் இந்த வண்டுகடி மரமும் ஒன்றுங்க. காட்டுக்கு பழக்கப்படாத புதியவர்களுடைய வாசனை இதுக்கு பட்டா உடல் எல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே வீங்கிடுமா. மூக்கில் ஏற்படும் எரிச்சல் தாங்கவே முடியாதான். அதனால தான் நம்ம பாரி அந்த மரத்தை பார்த்துட்டாரு. உடனே கபிலரை இங்கே பக்கத்தில் வராமல் தொலைவிலேயே உட்கார வச்சுட்டு வந்திருக்காரு. கபிலர் வந்ததுலேருந்து வண்டுகடி மரம் கண்ணில் படாதா, வண்டுகடி மரம் கண்ணில் படாதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் வந்திருக்காரு நம்ம பாரியும். ஏன் அப்படின்னா வண்டுகடி மரத்தின் பட்டையை அரைச்சி தேய்ச்சோம் அப்படின்னா காட்டுப்பூச்சிலாம் கடிக்கும்ல, அது எதுவுமே கடிக்காதான். பரம்பிலேயே பிறந்து வாழ்பவர்களுக்கு இது தேவை கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அதிகம் குறிப்பாக இந்த மழை காலத்தில் வந்து தங்குறாங்க பார்த்துங்க, அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குமா இந்த மரம். அந்த மரப்பட்டையை உரிக்கிறது ரொம்ப கடினமான பணிங்க. அருகில் போய் பிச்சு எடுக்கலாம், அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வாசனை எந்த நேரத்துலையும் வரும். அது வந்து நமக்கு மயக்கத்தை உருவாக்கிடும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டே இருந்திருக்காரு நம்ம பாரி, எப்படி அந்த பட்டையை எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ உதிரன் என்ன பண்ணாரு, தன் கையில் ஒரு ஈட்டி வச்சுருந்தார்ல, அந்த ஈட்டியை மரத்தின் அடிவாரத்தை நோக்கி அப்படி வீசி எறிகிறாரு. அது மரத்தின் தூர்ப்பகுதியின் விளிம்பு அப்படி குத்திட்டு போய் நிற்கிது. படு வேகமாக ஓடி அது பக்கத்தில் போன வேகத்தில் ஈட்டியின் முனையோடு பெரும் பட்டையை பிச்சுட்டு எடுத்துட்டு எதிர்ப்புறம் வெளியேறாரு. அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அப்படி குத்தும் போது அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பட்டையை அப்படி அந்த பக்கம் ஹீரோ மாதிரி அந்த பக்கம் போய் எடுத்துடுறாரு. இதை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்படி ரொம்ப வியப்பாக இருக்குது நம்ம பாரிக்கு. அன்னைக்கு வேட்டையை அதோட முடிஞ்சிருச்சுங்க. உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு சிக்கினது என்னமோ ஒரே ஒரு பேரெலி தான். ஆனால் பாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. என்ன ஏப்பா தனியாக உட்கார வச்சுட்டு போனீங்க அப்படின்னு மேலே இவங்க வந்ததோட கேட்குறாரு நம்ம கபிலர். அதுக்கு பாரி சொல்கிறாரு, பரம்பில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் என் மனம் வந்து பதற்றத்தில் தான் இருக்குது ஐயா. அதுவும் கார்காலம் தொடங்கின பிறகு என் பதற்றம் ரொம்ப அளவற்றதாயிருச்சு. இங்கே எண்ணற்ற பூச்சிகள் நிறைய இருக்குது. இந்த உயிரினங்கள் வாழும் இந்த காட்டில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி கூட பெரிய நஞ்சை உங்களுக்கு செலுத்திட்டு போயிருமோன்னு எனக்கு பயம். அதன் பிறகு நஞ்சு முறி கொடுக்கும் வரை உங்கள் உடல் அதை தாங்குமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அதனால தான் என்னுடைய பதற்றம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. வண்டுகடி மரப்பட்டை அரைச்சி உங்கள் உடலில் தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பூச்சியும் உங்கள் பக்கத்திலே வராது. அதனால தான் இந்த மரம் கண்ணில் படாதான்னு நானும் பார்த்துட்டே போனேன். உதிரன் அதை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்வோடு அப்படி வாரி அப்படி அணைச்சிருக்காரு நம்ம கபிலரை பாரி. நான் பரம்புக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு,
இன்னும் என்ன ஆயத்தப்படுத்தும் வேலை முடியல போலும் அப்படின்னு கபிலர் சொல்கிறார். உடனே சிரிச்சுக்கிட்டே பாரி சொல்கிறாரு, வந்து செல்பவர்களுக்கு இவ்வளவு தேவையில்லை, வந்தவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளவும் தேவை அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இந்த மறுமொழி அதாவது இவர் சொல்கிறதுலேருந்தே இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மறுமொழிக்குள்ளே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு கபிலர். வேட்டை இன்னும் முடியலையா அப்படின்னு கபிலர் கேட்டதுக்கு, இந்த வேட்டையில் நீ எந்த பக்கமும் சாராமல் இருப்பதா சொன்னியே, ஆனால் உன் மகிழ்வு வேட்டையாடுபவனின் மனநிலையை நீ சார்ந்து விட்டதாவல்லவா தெரியுது அப்படிங்கிறார். அதாவது முன்ன ஒரு சமயம் சொன்னார்ல, ஒரு பெரிய எலியை பிடிச்சிருக்கா, நீ பாராட்டாமல் இருக்க அப்படின்னார்ல கபிலர் பாரியை பார்த்து, உதிரனை ஏன் பாராட்டலைன்னு. நான் வந்து எதையுமே சார்ந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் அளவற்ற மகிழ்ச்சியின் மூலம்தான் இருக்கேன். என்ன உங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சுல நான் மகிழ்ச்சியாக இருக்கிறத. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து உதிரன் செஞ்சது ரொம்ப பெரிய செயல் அப்படிங்கிறார். பாரியுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் வந்து கபிலர் மீதான அப்படி பேரன்பை கொட்டி தீர்த்துட்டே இருக்கு. உங்களுக்காக அதை கண்டுபிடிச்சிருக்கான். அதை நான் பாராட்டாமல் எப்படி இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் வந்து பேசிக்கிறாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆள் மனதில் உரையாடிட்டு இருக்காங்க. மனதை இந்த எண்ணங்கள்லேருந்து வேறொன்றுக்கு அழைத்து செல்ற வேணும் அப்படின்னு கபிலருக்கு தோணுச்சு. அமைதியை கலைச்சிட்டு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் உன்னுடைய முப்பாட்டன் ஒருத்தன் வந்து திரையர் பெண்ணை மனந்தான் அப்படின்னு நீ எனக்கு சொன்னியல்ல, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கூட நீ சொன்னேன். நீ இப்போ சொல்லலாமே, யார் அந்த திரையர்கள் அப்படின்னு கேட்குறாரு கபிலர் நம்ம பாரிக்கிட்ட. உடனே நம்ம பாரி சொல்கிறாரு, நீங்கள் திரையர்களை அறிந்ததில்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்னு நம்ம கபிலர் கேட்டதுக்கு, அவர்கள் குலம்தானே வெற்றிலையை முதலாக கண்டிருந்துச்சு. இந்த மலைத்தொடரின் மாவீரர்கள் என்றால் அது அவங்க தானே அப்படின்னு பாரி சொல்கிறாரு. வெண்ணிற தட்டையும் பொன்னிற தட்டையும் மாற்றிக்கிட்டு அங்கே யார் இருக்கா, அதாவது கதைக்கு அங்கே போயிடுறாங்க நம்ம மதுரைக்கு. நம்ம குலசேகர பாண்டியனும் சூழ்விடல் முதுவனும் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த தட்டில் அங்கே என்ன இருக்குது, வெத்தலை தான் இருக்குது. அந்த வெத்தலை என்ன பண்ணுறாங்க, அப்படி மெல்ல வந்து எடுத்து வாயில் போட்டு மெல்ல தொடங்குறாங்க. ரெண்டு பேருமே நாவிலையும் அப்படியே அதோடைய சாறு வந்து ஊறிட்டு இருக்குங்க. வெத்தலையை கண்டறிந்த அந்த மாவீரர்களான திரையர்களின் கதையை இங்கே யார் சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம பாரி சொல்லிகிட்டு இருக்காரு கபிலர்கிட்ட. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. நம்ம புதிய விற்பனுக்கும் பொற்சுவைக்கும் நல்லபடியாக வந்து தட்டை மாற்றி, அதாவது நிச்சயதார்த்தம் சொல்லுவோம்ல, அது தொடங்கிட்டாங்க. இனி வந்து மணவிழா தான். அவங்களுடைய மணவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நம்ம பாரி வந்து திரையர்கள் அப்படின்னு வெற்றிலையை கண்டறிந்த மாவீரர்களின் கதையை சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.